வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? வேலுமணி மகன் திருமணத்துல அண்ணாமலை, எல்முருகன் பங்கேற்றிருக்கிறார்கள். மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் நெறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க. எல்லார்கிட்டயும் அவங்க பேசியிருக்காங்க, அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இது ஒரு அதிமுக கூட்டணிக்கான ஒரு அச்சாரமா அப்படின்னு சொல்லிலாம் சில நிகழ்வுகள் பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத பத்தி கூட நம்ம பார்க்கலாம். அதேபோல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத பத்தியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது வேலுமணி அவர்களை பொறுத்தவரைக்கும் பாஜகவோட இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியின் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, வேலுமணி இப்ப அமித்ஷாவ கூட அதாவது அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா சந்திச்சு பேசினாரு. அப்படிலாம் சில நிகழ்வுகள் பேசப்பட்டு வருகிறதுங்க. அதுல குறிப்பா நம்ம அதிமுகவோடு எப்படியாவது கூட்டணி ஏற்பட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்த அமித்ஷா சிவராத்திரிக்கு அன்னைக்கு வந்தாருன்னு நெனைக்கிறேன். வந்தபோது ஒரு மீட்டிங்ல பேசினார் கோயம்புத்தூர்ல. என்ன பேசினார் அப்படின்னா, அதிமுக பத்தி ஒரு பெரிய இதுல பேசலனாலும், பாஜக 2026ல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வருங்க. அதுக்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிமுக வருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா கூட்டணி ஆட்சி பாஜக தலைமையிலான ஆட்சி அங்க தமிழ்நாட்டுல ஏற்படும். அதற்கு நாங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பேசினாரு. அதற்கு பிறகு பேட்டி அளித்த அண்ணாமலை கூட அதுதான் சொல்றாரு. அதாவது என்னன்னா, பாஜக தலைமையில மிக வலுவான ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது 2026ல. திமுகலாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. சரிங்க. அதெல்லாம் ஓகே. பட் உங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ஓபிஎஸும் தினகரனும் இல்லாமல் பாஜக தனிச்சு நின்னாங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? ஓபிஎஸ் தினகரனோட வாக்குகளை சேர்த்து வச்சு எங்களோட வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வருமா இங்க அப்படின்னு கேட்டா 20-22% வாக்குகளை வாங்கலாம். பட் இதுக்கு மேல பாமக தவிர வேற ஏதாவது கூட்டணி கட்சிக்கு வருவாங்களா? இல்ல ஏற்கனவே பாஜக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக கூட்டணி இருக்கு. அதுக்கு மேல வேற யாராவது வருவாங்களா உள்ள அப்படிங்கிறது தெரியாது. ஆனா சமீபத்துல நடக்கிற சில விஷயங்கள பார்த்தா, அதிமுகவுக்கு ஒரு பிரஷர் குடுக்குறாங்க பாஜக அப்படிங்கிற மாரி இப்ப கூட பேச்சு நடந்தது. ஒரு 15 நாள் முன்னாடி கூட நீங்க ஒரு எடப்பாடி அவர்கள் ஒரு பேட்டி குடுத்திருப்பாரு. அதுல சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, "கூட்டணிக்கு இப்ப என்னங்க அவசரம்? கூட்டணிக்கு அவசரமே கிடையாது. இன்னும் நெறைய நாட்கள் இருக்கு. அடுத்த வருஷம் பேச வேண்டிய பேச்சு இப்பயே ஏன் கேட்கிறீங்க? அதாவது தேர்தல் நேரத்துல தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர, சும்மா இருக்கும்போது எதுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்?" அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ணாமலை, மிதுன் டெல்லிக்கு போனதாகவும், அங்கு மிதுன் கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசம் டைம் கேட்டிருக்காரு. அந்த டைம் கேட்டத கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இடத்துல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபி ஏன் அவசரப்படுது அப்படின்னா, அப்படி இல்லன்னா வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும், தான் தனியா பாஜகவை வழிநடத்தி ஆட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது இல்லாம 2026ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 2வது இடத்துக்காவது வந்துரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. தமிழ்நாட்டுல திமுக முதலிடம், 2வது இடம் பாஜக வந்துரணும். 2031ல நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு அதிமுகவை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்தை இந்த தேர்தல்ல முடக்குவது. முடக்குவதன் மூலமாக அந்த கட்சியை அழித்தொழிப்பது அப்படிங்கிறது தான் இவங்களோட மாஸ்டர் பிளானா இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறது. ஒரு 6 பேர் குடுத்த கடிதத்தின் அடிப்படையில, எந்த கட்சி உண்மையான கட்சி அப்படின்னு சொல்லி விசாரிக்க வேண்டி இருக்கிறது. அதுபோல இரட்டை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு புகழேந்தி உட்பட நெறைய பேர் கடிதம் குடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. அத விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டாரு. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் ஆணையம் அந்த வழக்குகளை விசாரிக்கலாம். ஆனால் அதே நேரத்துல உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய தகுதியின் அடிப்படையில அத விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருப்பதாகத்தான் நம்ம நெறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். வேலுமணியை பொறுத்தவரைக்கும் அவர் 2ம் கட்டம் தான். அதிமுகவுல தான் இருக்காரு. ஆனாலும் பாஜகவோடு ஒரு கள்ள உறவுல இருக்காரு வேலுமணி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய மகனுக்கு நம்முடைய திருமண வாழ்த்துக்கள். அது வேற விஷயம். பட் அரசியலாக இதை பார்க்காமல், வேலுமணி அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாரோடையும் சுமூகமா இருக்கணும். நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது. நம்ம வீட்டுக்கு இடியோ அல்லது இந்த ரெய்டு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் கொஞ்சம் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
இவ்வளவு தூரம் நடக்கிற இடத்துல வேலுமணிக்கு எதிராக எந்த விதமான இன்கம் டாக்ஸ் ரெய்டோ, இடி ரெய்டோ இல்ல. ஆனா எடப்பாடி அவர்களோட உறவினர்கள் வீட்லலாம் நடக்குது. இவரு நம்ம விஜயபாஸ்கர் வீட்ல நடக்குது. ஆனா வேலுமணிக்கு ஏன் போல அப்டின்னா, அவரு அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். சமீபத்தில கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக அவரு அவருடைய மகன் திருமணத்துக்கான பத்திரிகைகள எல்லாருக்கும் குடுத்திருக்காரு. பட் சசிகலா ஓபிஎஸ் குடுத்தாரான்னு தெரியல. எடப்பாடி அவங்க அதிமுகல எல்லாரும் குடுத்தாரு. பாஜகவினர் குடுத்திருக்காரு. சில திமுகவினருக்கும் அவர் குடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, தன் மகன் கல்யாணம்னா எல்லாரும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். பட் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய டாமினேஷன் இருந்ததுங்க. இத்தனை தேர்தல்ல. வேலுமணி வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டரா இருந்தார். ஒரு 15, 20 வருஷமா. ஆனால் இந்த கடந்த 2, 3 தேர்தல்கள் 2019லயும் அவர் வாஷ் அவுட். 2021ல ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெற்றார்கள். ஆனா 2024ல மீண்டும் அவங்க தங்களுடைய தொகுதிகளை இழந்திருக்கிறார்கள். பாராளுமன்ற தொகுதிகளை அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது கோயம்புத்தூர்லயே மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் அந்த டெபாசிட் வாங்குனாங்க. இல்லாட்டி டெபாசிட்டுமே போயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதிமுகலாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்களாங்கிற சந்தேகம் கூட எல்லாருக்குமே இருந்தது. இப்படி ஒரு மறைமுகமான ஆதரவை பாஜகவிற்கு வேலுமணி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. சமீபத்தில தன்னுடைய மகன் திருமணத்திற்கு பாஜகவில் இருக்கிற எல்லோருக்குமே பத்திரிகை குடுத்திருக்காரு. இப்ப நான் அந்த செய்திய பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அத பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகத்துல வந்தது. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கு அ ஒரு மறைமுக ஆதரவை தருகிறாரு வேலுமணி அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதெல்லாம் நம்ம நெறைய பேசிட்டு இருந்தோம். பட் இந்த திருமண அழைப்பின் மூலமாக அதை நிரூபித்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதிமுக, பாஜக கூட்டணியை நோக்கி நகரப் போகிறதா? அப்படின்னா அவங்க கூட்டணியில எவ்வளவு தொகுதி தருவாங்க? ஏன்னா அது வந்து எனக்கு உடன்பட வாய்ப்பே இல்ல தான். நம்ம ஏற்கனவே குடுத்த 20, 23 தொகுதி ஏதோ குடுத்தாங்க இல்லையா? அந்த மாரி அத ஏத்துக்க மாட்டாங்க பாஜக அப்படிங்கிறத. நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாஜக, அதிமுக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு சூழல் தான் இருக்கு. ஒரு பக்கம் விஜய் வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா பாஜக தாவேகா வந்து தனித்து தான் போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு செய்தி சேனல்ல சொன்னார். உடனே இங்க ஒரு மறுபறிக்கை வருது. அதாவது கட்சி உறுப்பினராக கூட இல்லாத ஒரு நபர் வந்து பத்திரிகைகள்ல சொல்ற விஷயங்கள் தவறு. அத நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப அதிமுக, பாஜக அதிமுக, தாவேகா கூட்டணி வரப்போதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் தன்னுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கடைசி நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம். பட் இது ஒரு பூச்சாண்டி மாரி காட்டிட்டு ஜனவரி, பிப்ரவரில விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தனிச்சு நின்னா நம்மால ஆட்சிக்கு வர முடியாது. நம்மள தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய்க்கு தெரியும். அதனால அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 30 சீட் குடுத்தாலும் சரி, 40 சீட் குடுத்தாலும் சரி, அத ஏற்றுக்கொண்டு போவாரு. ஆனா அவர் துணை முதல்வர் கேட்கிறாரு. இதுல வந்து ஆட்சியில பங்கு கேட்கிறாரு. அதுதான் அதிமுக யோசிச்சுட்டு இருக்கு. ஆட்சியில் பங்குன்னு போனா மக்கள்ட்ட எடுபடாது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். அப்படின்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க. ஸோ இதன் அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, அ இப்ப வேலுமணி அவர்கள் மகன் திருமணத்தில பங்கேற்ற அண்ணாமலை, எல்முருகன் ஒரு பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் இங்க தாவேகா கிட்டயும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தாவேகா வந்து முதல்ல 60 தொகுதி கேட்டாங்க. அப்புறம் 75னாங்க. இப்ப 117 தொகுதிகள் கேட்கறாங்க. அ ஆனா இவங்க வந்து 30 தொகுதிகள் நிக்கிறாங்க. 30 தொகுதியில நிக்கிறாங்க அதிமுக அப்படிங்கிற மாரி சில செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஆனா இவ்வளவு குழப்பங்கள் நடக்கிற இடத்துல பட் வேலுமணி அவர்கள் மகன் திருமணத்துல பங்கேற்ற அண்ணாமலை மற்றும் எல்முருகன் அவர்கள் மூலமாக பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு இறங்கி வருகிறதோ அப்படிங்கிற மாரி கூட சில செய்திகள் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டூ எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.